இன்று நாம் பிரபஞ்சத்தின் ஆழமான மர்மங்களை பற்றி பேசப் போகிறோம். சமீபத்தில் வானியலாளர்கள் பிரபஞ்சத்தில் மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை கண்டுபிடித்துள்ளனர். அதுதான் குயிப்பு. இது பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை பற்றிய நமது புரிதலை மாற்றக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. இந்த குயிப்பு என்றால் என்ன? அதன் உள்ளே என்ன இருக்கிறது? வாருங்கள் விரிவாக பார்க்கலாம். குயிப்பு என்பது பிரபஞ்சத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மிகப்பெரிய கட்டமைப்பு. இது சுமார் 3.3 பில்லியன் ஒளியாண்டு நீளம் கொண்டது. இது விண்மீன் திரள்கள், வாயு மற்றும் கருப்பு பொருள் ஆகியவற்றால் ஆனது. இது பூமியிலிருந்து 9.2 பில்லியன் ஒளியாண்டு தொலைவில் அமைந்துள்ளது. இதனை முதலில் அலெக்சியா லோபஸ் மற்றும் அவரது குழுவினர் கண்டுபிடித்தனர். இவர்களது கண்டுபிடிப்பு வானியல் ஆய்வுகளில் ஒரு மைல்கல்லாக கருதப்படுகிறது. பிரபஞ்சம் விண்மீன் திரள்கள், வாயு மற்றும் கருப்பு பொருள் ஆகியவற்றால் ஆனது. விண்மீன் திரள்கள் ஈர்ப்பு விசையால் ஒன்றாக இணைக்கப்பட்டு திரள்களாக உருவாகின்றன. இந்த திரள்கள் ஒன்றாக இணைந்து பிரபஞ்சத்தின் பெரிய கட்டமைப்புகளை உருவாக்குகின்றன. குயிப்புவும் அப்படிப்பட்ட ஒரு பிரம்மாண்ட கட்டமைப்பு. பிரபஞ்சத்தில் விண்மீன் திரள்கள் திரள்களாகவும் சூப்பர் திரள்களாகவும் இழை போன்ற அமைப்புகளாகவும் பரவி உள்ளன. இந்த பெரிய அளவிலான கட்டமைப்புகள் பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியை பற்றி அறிய உதவுகின்றன. குயிப்பு எப்படி உருவானது என்பது இன்னும் மர்மமாகவே உள்ளது. ஆனால் சில கோட்பாடுகள் உள்ளன. பிரபஞ்சத்தின் தொடக்கத்தில் சிறிய அளவிலான ஏற்றத்தாழ்வுகள் இருந்தன. இந்த ஏற்றத்தாழ்வுகள் ஈர்ப்பு விசையால் ஒன்றிணைந்து பெரிய கட்டமைப்புகளை உருவாக்கின. குயிப்புவும் அப்படி உருவானதாக கருதப்படுகிறது. காஸ்மிக் மைக்ரோவேவ் பின்னணி பிரபஞ்சத்தின் தொடக்க நிலையில் இருந்த ஏற்றத்தாழ்வுகளை காட்டுகிறது. இந்த ஏற்றத்தாழ்வுகள் பெரிய அளவிலான கட்டமைப்புகளின் உருவாக்கத்திற்கு காரணமாக இருக்கலாம். குயிப்புவின் உள்ளே என்ன இருக்கிறது? குயிப்புவின் உள்ளே பல விண்மீன் திரள்கள், வாயு மற்றும் கருப்பு பொருள் உள்ளன. இந்த விண்மீன் திரள்கள் ஈர்ப்பு விசையால் ஒன்றாக இணைக்கப்பட்டு திரள்களாக உருவாகியுள்ளன. வாயு மற்றும் கருப்பு பொருள் விண்மீன் திரள்களுக்கு இடையே பரவி உள்ளன. விண்மீன் திரள்களில் நீள்வட்ட திரள்கள், சுருள் திரள்கள் மற்றும் ஒழுங்கற்ற திரள்கள் போன்ற பல வகைகள் உள்ளன. வாயு மேகங்களில் ஹைட்ரஜன், ஹீலியம் மற்றும் பிற தனிமங்கள் உள்ளன. கருப்பு பொருள் பிரபஞ்சத்தில் அதிக அளவில் உள்ளது, ஆனால் அதை நேரடியாக பார்க்க முடியாது. ஈர்ப்பு விசையின் மூலம் அதன் இருப்பை உணர முடியும். குயிப்புவின் அளவு பிரபஞ்சத்தின் பிற கட்டமைப்புகளை விட மிகப்பெரியது. இது சுமார் 3.3 பில்லியன் ஒளியாண்டு நீளம் கொண்டது. இது நமது பால்வழி மண்டலத்தை விட பல மடங்கு பெரியது. இது பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை பற்றிய நமது புரிதலை மாற்றக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. பிரபஞ்சத்தில் ஸ்லோன் கிரேட் வால், ஹெர்குலஸ் கொரோனா, போரியாலிஸ் கிரேட் வால் போன்ற பெரிய கட்டமைப்புகள் உள்ளன. ஆனால் குயிப்பு அவற்றையெல்லாம் விட பெரியது. குயிப்புவின் கண்டுபிடிப்பு பிரபஞ்சத்தின் கோட்பாடுகளை மாற்றக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. இது பிரபஞ்சத்தின் தொடக்க நிலை மற்றும் கட்டமைப்பை பற்றிய நமது புரிதலை மேம்படுத்தும். இது பிரபஞ்சத்தின் பரிணாம வளர்ச்சியை பற்றி மேலும் அறிய உதவும். குயிப்புவின் அளவு பிரபஞ்சத்தின் விரிவாக்கம் மற்றும் ஈர்ப்பு விசை பற்றிய கோட்பாடுகளை கேள்விக்குள்ளாக்குகிறது. இது பிரபஞ்சத்தின் பெரிய அளவிலான கட்டமைப்புகளின் உருவாக்கத்தை பற்றிய நமது புரிதலை மாற்றுகிறது. குயிப்பு பற்றி மேலும் பல ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. ஜேம்ஸ் வெப் தொலைநோக்கி, ரேடியோ தொலைநோக்கிகள் மற்றும் பிற அதிநவீன கருவிகள் மூலம் குயிப்புவை பற்றி மேலும் அறிய முடியும். இந்த ஆய்வுகள் குயிப்புவின் உருவாக்கம், அமைப்பு மற்றும் பரிணாம வளர்ச்சியை பற்றி மேலும் அறிய உதவும். இது பிரபஞ்சத்தின் மர்மங்களை வெளிப்படுத்த உதவும். குயிப்பு இது பிரபஞ்சத்தின் கட்டமைப்பை பற்றிய நமது புரிதலை மாற்றக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.